ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிசைஞ்சிக்கலாம் பார்க்கலாம். எண்ணெய், உப்பு, தண்ணி போட்டு நல்லா கலந்துக்கலாம். மாவு கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. அப்புறம் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. மாவு நல்லா திரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு அது எண்ணெய் ஃபுல்லாக படுற மாதிரி மடக்கிக்கிட்டு முக்கோணம் சைஸில் இன்னொரு மடிப்பு மடிச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி செஞ்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு தேய்ச்சிக்கலாம். இப்போ 2 பக்கமும் சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கிட்டோம். இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ தவாவில் போடுறேன். பாருங்கள், நீங்களே அது எப்படி புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இந்த சப்பாத்தி உங்களுக்கும் பிடிக்குதான்னு கமெண்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அந்த ரொட்டி எப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அது நீங்கள் எடுக்கும் போதே தெரியும் பாருங்கள். தவாவில் அது எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி சாஃப்ட்னஸ் வந்திருக்கு அந்த ரொட்டியோட இது அப்படின்னு பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லோரும் இது சப்பாத்தினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சொல்லி தான் சாப்பிடுவாங்க. இது சிக்கன் குருமா குழம்பு நான் செஞ்சுருந்தேன். அதுக்கும் இந்த சப்பாத்திக்கும் செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவல் டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு.